திருநெல்வேலி ஸ்பெஷல் எள்ளு இட்லி பொடி எப்படி செய்யலாம் அந்த தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி கெட்டி சட்னி சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இட்லி பொடிஸ் அண்ட் சாம்பார் சட்னி வெரைட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். இட்லி பொடி வந்து ரொம்ப ஹெல்த்தியான இட்லி பொடி அப்படின்னு பார்த்திங்கன்னா எள்ளு, கருப்பு உளுந்து, கருவேப்பிலை இது எல்லாமே அதிக அளவு இருக்கிறதுனால ஸோ நம்ம உடம்புல வந்து அயன் கம்மியாக இருந்தது, அதாவது பிளட் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா இந்த பொடியை வந்து கண்டிப்பாக உங்களுடைய பிளட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரி, இந்த பொடிக்கு வந்து என்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு கருப்பு எள்ளு, அதே அளவுக்கு வந்து கருப்பு உளுந்து, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, ஒரு 10-12 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக வந்து பெருங்காயத்தூள். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். கடாய் வந்து நல்லா சூடாகட்டும். ஸோ சூடானதும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு பொருளாக வந்து வறுத்து எடுக்கணும். இந்த பொடியோட மெயினாக வந்து என்னென்னா நமக்கு எந்த அளவுக்கு வந்து செவக்க கருகாமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பொடியோட மனமும் சுவையும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து அந்த 12 காஞ்ச மிளகாய் வந்து கருகாமல் செவக்க நல்லா வறுத்து எடுத்துருவோம். எப்போவுமே வந்து பொடி செய்கிறீங்க அப்படின்னா அதை பொடி செய்கிறதுக்கு தேவையான பாத்திரங்கள், மிக்ஸி, கரண்டி, இந்த கடாய் எல்லாத்தையுமே வந்து நல்லா கழுவி ஃபஸ்ட்டே வந்து வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துருங்க. அப்போ இந்த பொடி வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருப்பு தோல் உளுந்து, இந்த தோல் உளுந்து வந்து தான் வந்து இந்த பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டை வந்து நல்லா கொடுக்கும். அப்படி இன்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த தோல் உளுந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற நார்மலாக வந்து இந்த ஒயிட் அந்த கலரில் இருக்கிற இந்த உளுந்தே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நல்லா கருக விடக்கூடாது. மீடியமான ஃப்ளேமில் வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துருங்க. கருக விட்டீங்க அப்படின்னா அது பொடியோட டேஸ்ட் வந்து ரொம்ப காரமாக மாதிரி கடுகுத்து போயிடும். ஸோ அதனால் வந்து செவக்க வறுத்து எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் வந்து நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் வந்து எள்ளுக்கு வந்து எண்ணெய்லாம் ஊற்ற தேவையில்லை. ஸோ வெறும் கடாயிலே வந்து நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. ஸோ இதோட பக்குவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கைவிடாமல் கிண்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா 1-2 எள்ளுலாம் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான பக்குவம். அப்படி வந்தது அப்படின்னா அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. கருவேப்பிலைக்கு வந்து ஒரு அளவுக்கு இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த கருவேப்பிலையும் வந்து நல்லா வறுத்தெடுத்துருங்க. இந்த பக்குவம் பார்த்திங்க அப்படின்னா கலர் வந்து மாறி இருக்காது, இந்த க்ரீனிஷ் அதே கலரில் இருக்குது, ஆனால் நல்லா சருகாக காஞ்சிருக்கும், வறுபட்டிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எல்லா பொருளையுமே வந்து நல்லா ஆற விட்டுருங்க. எல்லா பொருளும் வந்து நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே மிக்சியில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் வந்து திரிக்க வேண்டியதாக. ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் இந்த ரவை கன்சிஸ்டன்சிக்கு வந்து திரிச்சிட்டிங்க அப்படின்னா பொடி வந்து ரெடி ஆகிடும். இப்போ நீங்கள் பொடி அரைச்சி வச்ச உடனே அதை லேசாக ஆற வைப்பீங்களா, அதை சூடாக இருக்குமே அப்போவே பார்த்திங்கன்னா அந்த எள்ளோட ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாக இருக்குங்க. செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். இந்த எள்ளு இட்லி பொடி வந்து இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக சாதத்தில் வந்து இந்த எள்ளு பொடி 1 ஸ்பூன் போட்டுட்டு நெய், அப்படி இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த இட்லி பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்தால் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு கெட்டி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நன்றி.